أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்களே, என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்டில் உங்களை சந்தித்து மார்க்கம் குறித்த சில நல்ல விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொண்டு அதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் அன்பையும் அருளையும் மார்க்க பணியில் முன்னேற்றத்தையும் அடைவதற்கு அல்லாஹ் இதை ஒரு காரணமாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அழைப்பு பணி என்றால் என்ன? அதை முதலில் நாம் விளங்க வேண்டும். பிறகு இந்த அழைப்பு பணியை நான் ஏன் செய்தாக வேண்டும் என்பதையும் நாம் விளங்க வேண்டும். பொதுவாக இன்று முஸ்லிம்களாக இருக்கும் நாம் சவாவுன் குன்னா அரபன் வ அஜமன், அரபிகளாக இருந்தாலும் சரி அல்லது அஜமிகளாக இருந்தாலும் சரி, ஏதோ இஸ்லாம் எனக்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சொந்த பொருள் என்பதாக புரிந்து வைத்திருக்கிறோம். என் வீட்டு சோறுக்குள், என் குடும்பத்திற்குள், அல்லது என் மஸ்ஜிதுக்குள், அல்லது என் இதயத்திற்குள் பூட்டப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஒன்றாக இஸ்லாமை நம்மில் பலர் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் யார் என்று கேட்டால் நம்மில் பலர் கூட ரப்புல் ஆலமீன், அகிலம் அனைத்திற்கும், பிரபஞ்சம் அனைத்திற்கும், உலக மக்கள் அனைவருக்கும், வானம், பூமி, சூரியன், சந்திரன், காற்று, மலை, மழை, மனிதன், மிருகம், எல்லா பிரபஞ்ச படைப்புகளுக்கும் அவன்தான் இறைவன் என்ற உணர்வு கூட இல்லாமல் அல்லாஹுவை தொழுகிற மக்களும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹுவை அவனுடைய மகத்துவத்திற்கு தக்கவாறு புரிந்து வைத்திருக்க மாட்டார்கள். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹுவை பற்றி பேசுவார்கள், ஆனால் அல்லாஹுவின் வல்லமையை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. அல்லாஹ்வுடைய அறிவை பற்றி அவர்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி அவர்களுக்கு தெரியாது. يعلم ما ينزل من السماء وما يعرج فيها وهو الرحيم الغفور. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அவல நிலையை யாரிடத்திலே முறையிடுவது? நம் பலவீனத்தை யாரிடத்திலே முறையிடுவது? யாரிடத்திலே சொல்வது? நேற்று பேசும்போது கூட கூறினோம், சூரத்துல் இக்லாஸை புரிந்த மக்கள் எத்தனை பேர்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குர்ஆனிலே ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் திரும்ப 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 குல் 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 யா அஹ்லல் கிதாபி தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதுன் வலா அன்தும் ஆபிதுன மா அஅபுத். யாரை பார்த்து அல்லாஹ் கூறினான்? தொழுகையில் தக்பீர் கட்டி மெஹராபுக்குள் ஓதுவதற்கு மட்டுமா இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது? இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன் வமா ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன்.
என்ன உணர்வோடு நாம் வாழ்கிறோம்? இந்த பிரபஞ்சத்தை நம்மோடு இணைத்து பார்த்தோமா? வானத்தை நம்மோடு இணைத்து பார்த்தோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனோடு நமக்கு பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு முஸ்லிம் எந்த விதமான இந்த அறிவியல் சாதனங்கள் இல்லாமல் சந்திரனோடு பேசலாம், தெரியுமா? பிறை உதிர்த்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், ரப்பி வ ரப்புக்கல்லாஹ், உன் இறைவனும் என் இறைவனும் அல்லாஹ் தான். ஒரு முஸ்லிம் சந்திரனோடு பேசுகிறான், ஒரு முஸ்லிம் சூரியனோடு பேசுகிறான், ஒரு முஸ்லிம் வானத்தோடு பேசுகிறான், ஒரு முஸ்லிம் காற்றோடு பேசுகிறான், ஒரு முஸ்லிம் புயலோடு பேசுகிறான், ஒரு முஸ்லிம் கடலோடு பேசுகிறான். உலகத்தில் உள்ள பிரபஞ்ச படைப்பு ஒவ்வொன்றோடும் ஒரு முஸ்லிமால் பேச முடியும். காரணம், வலில்லாஹி மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானம் பூமி சூரியன் சந்திரன் மேல் கீழ் உள்ள அனைத்தும் என் இறைவனுக்கு சொந்தமானவை. அவற்றை படைத்தவனும் என்னை படைத்தவனும் ஒரே இறைவன். நானும் அவையும் ஒரே எஜமானனுக்கு சொந்தக்கார அடிமைகள். அல்லாஹ் அக்பர். எத்தகைய பிரபஞ்ச இணைப்பு பாருங்கள். காற்றை பார்த்து ஒரு முஸ்லிம் பேசுகிறார். அல்லாஹ்விடத்திலே கூறுகிறான், யா அல்லாஹ், இந்த காற்றை எதற்காக அனுப்பினாயோ அதன் நன்மையை எனக்கு கொடு, இதிலுள்ள தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள். இரவை பார்த்து பேசுகிறான், பகலை பார்த்து பேசுகிறான். உலகத்தில் யாராவது ஒரு சமுதாயம் இப்படி பேச முடியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌம் வ கைர மா ஃபீஹி வ அஊது பிக மின் ஷர்ரி ஹாதல் யௌம் வ ஷர்ரி மா ஃபீஹி. கண்ணியத்திற்குரியவர்களே, எங்கே நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் அழைக்கிறான், நாம் வேறெங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah. முதல் அழைப்பாளன் அழைப்பின் அந்தரங்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். எங்கே தேடுகிறீர்கள் நிம்மதியை? இந்த முஸ்லிம்கள் கூட இந்த என்டர்டைன்மெண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். பொழுதுபோக்கு, உல்லாசமாக சந்தோஷமாக சென்று வருவோம், ஊர் சுற்றி வருவோம், நிம்மதி தேடுவோம், கொஞ்சம் ஆனந்தமாக இருப்போம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுவை நினைக்காதவர்களுக்கு மலைகளிலும் ஆறுகளிலும் கூடாரங்களிலும் கொட்டகைகளிலும் நிம்மதிகள் இருக்கலாம். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு நிம்மதி மஸ்ஜிதிலே இருக்கிறது. எங்கே இருக்கிறது? மஸ்ஜிதிலே இருக்கிறது. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. முஸ்லிம்களின் பாதுகாப்பு, முஸ்லிம்களின் நிம்மதி, முஸ்லிம்களின் உயர்வு மஸ்ஜிதிலே இருக்கிறது. அல்லாஹ் அழைக்கிறான், வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah. என் பக்கம் வாருங்கள், நான் உங்களுக்காக படைத்த சொர்க்கத்திற்கு வாருங்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். எங்கே கொட்டகைகளிலும் கூடாரங்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? சொர்க்கத்தை தேடுங்கள். நீங்கள் வாழும் வானம் பூமியை விட விசாலமானது அந்த சொர்க்கம். அல்லாஹ் அழைக்கிறான், அழைப்பு, கூப்பிடுகிறான், வாருங்கள் வாருங்கள் என்று. எதை நோக்கி? சொர்க்கத்தை நோக்கி. சொர்க்கம் நாம் பிறந்த இடம், அதாவது நம்முடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட இடம். அங்கிருந்துதான் நாம் வந்திருக்கிறோம். மீண்டும் அங்கே வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். உங்கள் தந்தை விட்டு சென்ற சொத்தை பெற்றுக் கொள்வதற்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். இன்று எதற்கெல்லாம் சண்டை போடுகிறார்கள்? அற்ப துன்யாவுக்காக, அற்ப சல்லி காசுகளுக்காக சொத்துகளிலே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தின் சொத்தை அடைய வாருங்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ். உங்களுக்கு அனந்தர சொத்து வேண்டுமா? உங்களின் தந்தையின் சொத்து வேண்டுமா? ஃபிர்தௌஸை தேடுங்கள். அல்லாஹ் அல்லாஹ் அழைக்கிறான், அழைத்துக் கொண்டே இருக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். பாதுகாப்பு மிக்க வீடு, நிம்மதி மிக்க வீடு.
சுதந்திரமான வீடு. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்அூன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். விருந்து கொடுப்பவன் அல்லாஹ். எப்படி கொடுக்கிறான்? எதுவும் இங்கு தடை செய்யப்பட்டதல்ல. வஃபாகிஹத்தின் கஸீரத்தின் லா மக்தூஆ வலா மம்னூஆ. தடுக்கப்பட்டவை அல்ல, துண்டித்து விடாது. அல்லாஹ் அழைக்கிறான், நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். யோசித்து பார்த்தீர்களா? அந்த ரப்போடு உள்ள தொடர்பல்லவா நம்முடைய தொடர்பு. அத்தகைய மகிமை மிக்க இறைவன் அல்லவா நம் இறைவன், அவன் அல்லவா நம் அதிபதி. நாம் யார்? அந்த இறைவனுடைய, அந்த ரப்புடைய, அந்த அல்லாஹுடைய அடிமைகள். நாம் யார்? அந்த அல்லாஹுடைய அடிமைகள். அப்து. அப்து என்றால் என்ன? அடிமை என்றால் என்ன? அடிமையின் பொருள் என்ன? அடிமை என்றால் யாருக்கு சொல்வது? இதை புரிந்தால் போதும். எஜமானன் எதை விரும்புகிறானோ அதை செய்ய வேண்டும். எஜமானன் எதை ஏவுகிறானோ அதை செய்ய வேண்டும். எஜமானனுக்கு எது விருப்பம் இல்லையோ அதை விட்டு விலகிவிட வேண்டும். பிறகு தன் எஜமானனை பற்றி புகழ் பேச வேண்டும். என் எஜமானன் யார் தெரியுமா, அவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான் என்று பேசுகிறோம் அல்லவா? எங்க கம்பெனி கோயத்திலேயே ரொம்ப சிறந்த கம்பெனி. எனக்கு விசா கொடுத்தாங்க, என் மனைவிக்கு விசா கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு அகாமடேஷன் ரூம் கொடுத்திருக்கிறாங்க, வீடு கொடுத்திருக்கிறாங்க, கார் கொடுத்திருக்கிறாங்க, இவ்வளவு ஃபெசிலிட்டி கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அழிந்து போகும் இந்த அற்ப கம்பெனிகளை பற்றி புகழ் பேசுகிறோமே. அழியாத ஆட்சிக்கு சொந்தக்காரன் அந்த அல்லாஹ்வின் புகழை மனமாற பேசி இருக்கிறோமா? அம்மை யம்லிகு ஸமஅ வல் அப்ஸார வல் அஃஇதா. எனக்கு கண்ணை கொடுத்தான், காதை கொடுத்தான், கல்பை கொடுத்தான், அறிவை கொடுத்தான். எனக்கு அல்லாஹ் இஸ்லாமை கொடுத்தான். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதான அல்லாஹ். அல்லாஹ் என்னை முஸ்லிமாக ஆக்கி இருக்கவில்லை என்றால் நான் இந்த மஸ்ஜிதிலே தொழுதிருக்க முடியுமா என்று ஒரு நேரம் அழுதிருப்போமா? அல்லாஹ்வின் அன்பை நினைத்து பார்த்திருப்போமா? யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் இந்த இஸ்லாமிய அருளை நினைக்கவில்லையோ அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் நாளை மறுமையிலே, வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், இன்னா குன்னா கப்லு ஃபி அஹ்லினா முஷ்ஃபிகீன் ஃபமன்னல்லாஹு அலைனா வவகானா அஸாபஸ் ஸமூம். இந்த துன்யாவிலே வாழும்போது நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருந்தோம், ரப்பை இறைவனை நினைத்துக் கொண்டிருந்தோம், அவனை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எத்தனை முறை ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று. சுப்ஹானல்லாஹ். நாம் அடிமைகள் சகோதரர்களே. யாருடைய அடிமைகள்? யாருடைய அடிமைகள்? அல்லாஹ்வுடைய அடிமைகள். அல்லாஹ்வுடைய நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். சிறந்த எஜமானன் அல்லாஹ்வுடைய அடிமைகள். நாம் இந்த உலகத்திலே செல்வந்தராக இருக்கலாம், அல்லாஹ் படைத்தான். ஏழையாக இருக்கலாம், அதுவும் அல்லாஹ்வின் ஏற்பாடு. அறிஞனாக இருக்கலாம், அதுவும் அல்லாஹ்வின் ஏற்பாடு. படித்தவனாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், அல்லாஹ்வின் ஏற்பாடு. ஆனால் அல்லாஹ்வின் அடிமைகள். அல்லாஹ் என்னை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான், எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான், எனக்கு ஒரு கடமையை சுமத்தி இருக்கிறான். இப்போது யோசித்து பாருங்கள், நாம் அப்த் அடிமையின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டோம், முடிந்த அளவு அதை செயல்படுத்துகிறோம். ஆனால் அடிமைக்குரிய அந்த முழு பணியையும் நாம் செய்யவில்லை. நாம் செய்கிற பணி என்ன? அல்லாஹ்வை நம்பினோம்,
தொழுகிறோம், வணங்குகிறோம், முடிந்தது நம்ம மேலே. இந்த அல்லாஹுவின் புகழை அல்லாஹுவை அறியாதவர்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? என் ரப்பு யார்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். அல்லாஹுவை அறியாத எத்தனை மக்கள் கிறிஸ்தவர்களிலே, யூதர்களிலே, மஜூசிகளிலே, நம் நாட்டு இந்துக்களிலே எத்தனை மக்கள் அல்லாஹ் என்றால் யார் என்று அறியாதவர்கள். கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மனிதனையும் மிருகத்தையும் காற்றையும் பிரபஞ்சத்தையும் வணங்கிக் கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு அல்லாஹுவை யார் என்று சொல்லி இருக்கிறோமா? நம்முடைய உண்மையான எஜமானனை பற்றி அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? உட்கார்ந்து சாப்பிடுகிறோம், ஒன்றாக பயணம் செய்கிறோம், பழக்க வழக்கம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, ஒரே அலுவலகத்திலே ஒரே பணியிடத்திலே பணி செய்கிறோம். அவன் ஒரு கல்லையோ மண்ணையோ ஒரு அற்ப படத்தையோ வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறான். இவர் மஸ்ஜிதுக்கு செல்கிறார், அங்கே சென்று குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அங்கே சென்று குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதி வந்து விடுகிறார். நினைத்துக் கொண்டார் பணி முடிந்து விட்டது என்பதாக. எதற்காக இறக்கப்பட்டது இந்த வசனங்கள்? அல்லாஹுவை மறுப்பவர்களே, அல்லாஹுவை வணங்காதவர்களே, நீங்கள் வணங்குகிற கடவுள் நான் வணங்குகிற கடவுள் அல்ல. நான் வணங்குகிற கடவுளை நீங்கள் வணங்கவில்லை, நீங்கள் அல்லாஹுவை வழிபாடு செய்யவில்லை. வணங்க வேண்டிய இறைவன் யார்? குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த அல்லாஹ் தான் நாம் வணங்குவதற்குள்ள கடவுள். அஇலாஹும் மஅல்லாஹ், மனிதனே அல்லாஹ்வோடு இன்னொரு கடவுளா வணங்குவதற்கு அல்லாஹ் கேட்கிறார். எத்தனை இடங்களிலே கேட்கிறார்? கலீலம் மா ததக்கரூன் பல் ஹும் கௌமுன் யஅதிலூன். நம்மிடத்திலே சொல்கிறார். எதற்கு? வெளியிலே சென்று சொல் என்பதற்காக. ஆனால் பலவித காரணங்கள். ஒன்று என்ன? துன்யாவின் மீதுள்ள மோகம், துன்யாவின் மீதுள்ள ஈடுபாடு இந்த அழைப்பு பணியிலிருந்து நம்மை தடுக்கிறது. அல்லது அல்லாஹுவை பற்றியே ஒரு முழுமையான போதுமான கல்வி ஞானம் அறிவு இல்லாமை தடுக்கிறது. அல்லது மறுமையை மறந்திருக்கும் நிலை அதிலிருந்து தடுக்கிறது. அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தின் மேன்மையை அறியாமல் இருக்கிற அந்த நிலை இந்த அழைப்பு பணியிலிருந்து நம்மை தடுத்துக் கொண்டிருக்கிறது. சொந்தம் கொண்டாடுவோம் அல்லாஹ்விற்கு, சொந்தம் கொண்டாடுவோம் அல்லாஹ்வின் தூதருக்கு, சொந்தம் கொண்டாடுவோம் இந்த குர்ஆனுக்கு, சொந்தம் கொண்டாடுவோம் இந்த மார்க்கத்திற்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சொந்தம் கொண்டாடுவதால் சொர்க்கம் போய்விட முடியாது. முடியுமா? சொந்தம் கொண்டாடுவதால் சொர்க்கம் போக முடியுமா? முடியாது சகோதரர்களே. قل إن كنتم تحبون الله فاتبعوني قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஹதீஸை அறிந்த மக்கள் இங்கே இருப்பதால் சொல்கிறேன். நம்மிலே பலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது போன்று தொழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒழுக்கங்கள் சொன்னார்கள்? நோன்புக்கு, தௌஹீதுக்கு, ஜகாத்துக்கு, ஹஜ்ஜுக்கு. ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்வதற்கு முன்னால், இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால், இந்த வணக்க வழிபாடுகளின் பிரச்சாரங்களை செய்வதற்கு முன்னால் அவர்கள் ஒரு அழைப்பாளராக, ஒரு தாயியாக இருந்தார்கள். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன், யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹ். அல்லாஹ் அக்பர். ரசூல் யார்? யார்? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற பொறுப்புடையவர்.
அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த ஒரு அழைப்பாளர். ரசூலை நாம் வெறும் ஒரு இமாமாக அல்லது தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை, ஹஜ்ஜை, நற்குணங்களை கற்றுக் கொடுத்த ஒரு தூதராக மட்டும்தானே அறிந்து வைத்திருக்கிறோம் நம்மில் பலர். முஸ்லிம்களுக்காக அனுப்பப்பட்ட தூதரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொன்ன மக்களுக்காக வேண்டி மட்டும் அனுப்பப்பட்ட தூதரா? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ் பஷீரன் வ நதீரா. ஆனால் ஏன் முஸ்லிமுடைய உள்ளம் நெருக்கமாகிவிட்டது, சுருங்கிவிட்டது? அண்டை வீட்டாருக்கு கூட இஸ்லாமை பற்றி சொல்லாமல், எதிர் வீட்டாருக்கு இஸ்லாமை பற்றி சொல்லாமல், அல்லாஹுவை பற்றி சொல்லாமல், நபியை பற்றி சொல்லாமல், அன்றாடம் பார்த்து பழகிற எத்தனையோ நூற்றுக்கணக்கான மாற்று மத மக்களுக்கு இஸ்லாமை, அல்லாஹுவை, மறுமையை, இறை நம்பிக்கையை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உலகளாவிய தூதுத்துவத்தை சொல்லாமல் இந்த முஸ்லிமால் எப்படி வாழ முடிகிறது? இவன் எப்படி தன்னை முஸ்லிம் என்று சொல்கிறான்? இவன் எப்படி அல்லாஹ்வை ரப்புல் ஆலமீன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறான்? இவன் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அனுப்பப்பட்ட உலகளாவிய இறுதி இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான்? இவன் எப்படி குர்ஆனை இறுதி இறைவேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான்? புரியவில்லையே, முரண்பாடாக இருக்கிறது. ஹுதல் லின்னாஸ் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ஏன் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன்? எதற்காக? ஹுதல் லின்னாஸ். எதற்காக? ஹுதல் லின்னாஸ். மா قال الرسول صلى الله عليه وسلم للعرب وما قال للمسلمين فقط. சொன்னார்களா? إن هذا القرآن يهدي للتي هي أقوم. கம்யூனிசவாதிகள் கம்யூனிசத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். உலகத்திலே ஒரு பொது உடைமை கொள்கையை நிறுவி நீதமான ஆட்சியை கொடுப்போம் என்று முதலாளித்துவ கொள்கைவாதிகள் தங்களின் முதலாளித்துவத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். ஏன் ஒரு முஸ்லிம் இஸ்லாமின் பக்கம், அல்லாஹ்வின் சட்டத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்க தயங்குகிறார்? ஏன்? ரப்பை இன்னும் இவன் ரப்பாக அறியவில்லையா? அல்லாஹ்வை புரியவில்லையா? இந்த குர்ஆனிலே என்ன இல்லை? இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் மட்டும்தான் ஒரு சரியான ஆட்சியாளரை உருவாக்க முடியும். இந்த குர்ஆன் மட்டும்தான் ஒரு சரியான சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த குர்ஆன் மட்டும்தான் ஒரு சரியான குடும்பத்தை உருவாக்க முடியும். இந்த குர்ஆன் மட்டும்தான் ஒரு சரியான ஆசிரியரை, ஒரு சரியான மாணவரை, ஒரு ஒழுக்கமுள்ள மனிதனை உருவாக்க முடியும். ஒரு நாட்டை உருவாக்க முடியும். நீதத்தின் மீது, நேர்மையின் மீது, சமத்துவத்தின் மீது, ஒழுக்கத்தின் மீது அமைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த குர்ஆனால் மட்டுமே உருவாக்க முடியும். நாம் என்ன நம்பி வைத்திருக்கிறோம் சகோதரர்களே? அப்போது என்ன அர்த்தம்? நாம் இதை புரியவில்லை, ரப்பை அறியவில்லை. அல்லாஹ்வின் பக்கம் பிறரை அழைக்காதவர் அவர் அல்லாஹ்வை அறியவில்லை என்று பொருள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய ரிசால தூதுத்துவத்தின் பக்கம் ஒருவர் அழைக்கவில்லை என்றால் அவர் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றவில்லை என்று பொருள். ஏன்? அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் யாரை பின்பற்ற வேண்டும்? ரசூலை பின்பற்ற வேண்டும். ரசூல் என்ன செய்தார்கள்? பள்ளியிலே இமாமாக மட்டும் இருந்தார்களா? மனைவிக்கு கணவனாக மட்டும் இருந்தார்களா? ரசூலுடைய போர் தஅவா, ரசூலுடைய பயணம், ரசூலின் பார்வை. ரசூல் ஒரு ஏழை நோயாளியை நோய் விசாரிக்க சென்றார். தன் பணியாளன் இறக்கும் நிலையில் நோயிலே கிடக்கும் போது அவனை நோய் விசாரிக்க சென்றால் கூட அந்த நோய் விசாரிப்பை அழைப்பாக ஆக்கி காட்டினார்கள். யகூதி சிறுவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான், சில நாட்களாக வரவில்லை. ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கே அந்த பணியாளர் என்பதாக. சொல்லுகிறார்கள், இன்னஹு மரித்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அங்கே அந்த பையனிடத்தில் அமர்ந்து அவனை தடவி விடுகிறார்கள். சொல்லுகிறார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன சொல்கிறார்கள்? குல் லா இலாஹ இல்லல்லாஹ். அவன் தந்தையை பார்க்கிறான். தந்தை சொல்கிறார், அத்அ அபுல் காசிம், யஹூதி. தந்தை சொல்கிறார், அபுல் காசிம் சொல்வதை கேள் என்று. அந்த பிள்ளை சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கத ரூஹம் மினன் நார். நரகத்திலிருந்து ஒரு உயிரை பாதுகாத்த அல்லாஹ்விற்கு புகழ். குவைத்திலே வேலை கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னோமே, படிப்பை முடித்து டிகிரி வாங்கினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னோமே, கை நிறைய சம்பாத்தியம் கிடைத்து வீட்டை கட்டி பொருளை சேர்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோமே. அல்ஹம்துலில்லாஹ் எதற்கு? இந்த துன்யாவின் மீது சொல்வதற்கு மட்டுமா? லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் கைருல் லக மின் ஹும்ரின் நஅம். அலியே, துன்யாவை பார்க்காதே, உலகத்தை பார்க்காதே. இது ஒரு சாணி நஜிஸ். இந்த உலகம் அற்பமானது. அல்லாஹ்வின் பார்வையிலே கொசுவின் இறக்கைக்கு கூட சமமானதல்ல. லவ் கானத் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஅதத்தின் மா சகா மின்ஹா காஃபிரன் ஷர்பத்தமா. செத்த ஆட்டை பார்த்து சொன்னார்கள், இதை விட கேவலமானது அல்லாஹ்வின் பார்வையிலே துன்யா என்று. அந்த துன்யாவின் சல்லி காசுகள் கிடைத்தால் ஏற்படுகிற சந்தோஷம் என்ன, மகிழ்ச்சி என்ன? அல்லாஹ் சொல்வதை போன்று, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ஆனால் தனக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த இஸ்லாமின் மீது அல்லாஹ்வை புகழ்ந்தால் தானே இந்த இஸ்லாமை பிறருக்கு சொல்லுவோம். பிறர் நேர்வழி பெறும்போது அல்ஹம்துலில்லாஹ், இன்று அல்லாஹ் என் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி காட்டினார். இன்று ஒருவரை கல்லை, மண்ணை, மரத்தை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை அல்லாஹ்விற்கு முன்னால் கொண்டு வந்து சுஜூது செய்ய வைத்தேன். யா அல்லாஹ், நீதான் எனக்கு அருள் புரிந்தாய் என்று சொல்லும் நாள் இங்கே சகோதரர்களே. என்று எப்போது நாம் சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக எப்போது நாம் பயன்படுத்துவோம் அல்ஹம்துலில்லாஹ். ஹிதாயா, நேர்வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதய துடிப்பு, அவர்களின் கவலை, சிந்தனை, உமிர்து அன் உகாத்தில الناس حتى يقولوا لا اله الا الله. فاطمه ليس على ابيك راحه حتى تدخل لا اله الا الله بيت مدر ووبر. மாடி வீடு, குச்சி வீடு, எல்லா வீட்டுக்குள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நுழையாத வரை உன் தந்தையால் ஓய்வெடுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறோம், நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம். குல் ஹாதிஹி சபீலி, குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அனா வ மன் இத்தபஅனி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்கள், ரப்பின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம்முடைய நிலைமை என்ன என்று உங்களிடத்திலே, உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு 100 ரூபாய் தருகிறார், 100 தீனாரை தருகிறார். இதை உங்கள் பக்கத்து வீட்டை சுற்றி உள்ள மக்களுக்கெல்லாம் பங்கு வைத்து விடுங்கள் என்று. ஒருவர் இங்கிருந்து ஊருக்கு செல்லும் போது ஒருவர் சொல்கிறார், ஒரு 1000 தீனாரை கொடுத்து இதற்கு ரூபாயாக மாற்றி நீங்கள் உங்களுடைய ஊருக்கு செல்லும் போது அங்குள்ள மக்களுக்கு எல்லாம் இதை பங்கு வைத்து விடுங்கள் என்று. இந்த மனிதர் ஊருக்கு செல்கிறார், 1000 தீனாரையும் மாற்றி முழுக்க தான் விரும்பிய அடிப்படையில் செலவழித்துக் கொண்டு செலவு செய்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். இவரை பற்றி என்ன சொல்வீர்கள்? இவரை பற்றி என்ன சொல்வீர்கள்? மோசடிக்காரன். இவரை பற்றி என்ன சொல்வோம்? துரோகி. இவரை பற்றி என்ன சொல்லுவோம்? வாக்கு மீறியவன். இவனை பற்றி என்ன சொல்லுவோம்? நம்பிக்கைக்கு மாற்றம் செய்தவன். இவனை பற்றி என்ன சொல்லுவோம்? வாக்கை நிறைவேற்றாத துரோகி, தீயவன், கெட்டவன், அயோக்கியன் என்று சொல்லுவோம். ஏன் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெயரெல்லாம் إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها
وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. நமக்கு பொருந்தாது. அல்லாஹ்விடமிருந்து இந்த கலிமாவை, இந்த ஈமானை ஏற்றோமே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உகூத். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் என்ன? நான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பேன். அதானே? என் சிந்தனையில் மட்டும் இறுக்கி பூட்டிக் கொள்வேன் என்பதா? என் அறிவில் மட்டும், என் இதயத்தில் மட்டும் பூட்டிக் கொள்வேன் என்பதா? என்ன ஒப்பந்தம், என்ன அமானிதம் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் அஊது பிரப்பின் நாஸ். நான் அகில உலக மக்களுக்குள்ள ரப்பாக இருக்கிறேன். புரிந்து கொண்டாயா முஸ்லிம்? உன்னுடைய தூதர் அகில உலக மக்களுக்காக அனுப்பப்பட்டவர். புரிந்து கொண்டாயா முஸ்லிம்? உனக்கு நான் கொடுத்த குர்ஆன் அகில உலக மக்களின் நேர் வழிகாட்டி. புரிந்து கொண்டாயா? உனக்கு கொடுத்த நான் இஸ்லாம் அகில உலக மக்களுக்கு உள்ள மார்க்கம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். யஹூதி யஹூதியாக மரணித்தால் நேர்வழி பெற முடியாது. நஸ்ரானி நஸ்ரானியாக மரணித்தால் வெற்றி பெற முடியாது. ஒரு மஜூசி மஜூசியாக மரணித்தால் சொர்க்கம் போக முடியாது. ஒரு ஹிந்து ஹிந்துவாக மரணித்தால் அல்லாஹ்வின் அருளை அடைய முடியாது. அவன் முஸ்லிமாக மாறாதவரை யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ومن يبتغي غير الاسلام دينا فلن يقبل منه. இஸ்லாமை தவிர வேறு ஒரு சமயத்தை, மார்க்கத்தை, மதத்தை, கொள்கையை, நெறியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا. ஒரே நெறி, ஒரே மார்க்கம், ஒரே ஒழுக்கம், ஒரே சமயம், ஒரே மதம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட. இதை அல்லாஹ் உனக்கு அமானிதமாக கொடுத்திருக்க. எதற்கு கொடுத்திருக்க? ஊருக்கெல்லாம் சொல், நாட்டுக்கெல்லாம் சொல், எங்கெல்லாம் செல்வாய் அங்கெல்லாம் சொல்லிக் கொண்டே இரு. இந்த சுப செய்தியின் காற்றை வீசவை. இந்த புவன சோலையின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இரு. இந்த மதரத்தை பருக மக்களை அழைத்துக் கொண்டே இரு என்று அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வத்தை, அல்லாஹ் கொடுத்த இந்த தீனை, அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமானை அடைத்து வைத்திருக்கிறோமே. பிறருக்கு சொல்லாமல் நாம் துரோகிகள் அல்ல, நாம் குற்றவாளிகள் அல்ல. ஏன் இந்த பாரபட்சமான தீர்ப்பு? 100 ரூபாயை கொடுத்து மக்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லும் போது கொடுக்காதவனை பார்த்து துரோகி, வாக்கை மீறியவன், ஒப்பந்தத்தை மீறியவன், நம்பிக்கைக்கு மோசடி செய்தவன் என்றெல்லாம் சொல்லுகிற நாம், நாளை மறுமையிலே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் உனக்கு கொடுத்த மார்க்கத்தை ஏன் நீ சொல்லவில்லை? நபியை பின்பற்றுகிறேன் என்று சொன்னாயே, நபி அழைத்தாரே, நீ ஏன் அழைக்கவில்லை? நபியை பின்பற்றியவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று நான் சொன்னேனே, நீ ஏன் அழைக்கவில்லை? நீ ஒரு துரோகி அல்ல, நீ ஒரு குற்றவாளி அல்ல, என் நம்பிக்கைக்கு மாற்றம் செய்தவன் அல்ல, என்னுடைய வாக்குக்கு மோசடி செய்தவன் அல்ல என்று அல்லாஹ் நம்மை பிரித்தால் என்ன பதில் சொல்வோம் சகோதரர்களே? யோசித்து பார்த்தோமா? இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் போதும். நாம் அல்லாஹ்வுடைய அப்த். நாம் யார்? அல்லாஹ்வுடைய அப்த், அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்விற்கு பணி செய்வது, அல்லாஹ்வை பற்றி மக்களிடத்தில் பேசி அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காகவே நான் படைக்கப்பட்டேன். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னபோது என்னிடத்திலிருந்து இந்த வாக்கை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். நான் முஹம்மதுடைய உம்மத் என்று என்னை நான் இணைத்த போது அல்லாஹ் என் மீது சுமத்தி விட்டான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இமாம் தபரி எழுதுகிறார்கள், மஅரூஃப். எது மஅரூஃப்? முதலிலே தௌஹீதை மக்களுக்கு சொல்லுவது மஅரூஃப். எது மஅரூஃப்? எது மஅரூஃப்? தௌஹீத் மஅரூஃப், நன்மையின் தலை. இது இல்லை என்றால் எதுவும் இல்லை. வதன்ஹவுன அனில் முன்கர், தீமை, கெடுதி, ஆபத்து, பயங்கரம், ஒழுங்கீனம், இதன் தலை எது? அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். தௌஹீதை ஏவி ஷிர்கிலிருந்து தடுக்காமல் நான் நபியின் உம்மத்து என்ற பெயரை அல்லாஹ்விடத்திலே வாங்க முடியாது. புரிகிறதா அன்பிற்குரிய சகோதரர்களே? இதுதான்
பணி சகோதரர்களே, அழைப்பு பணி. உங்களால் எப்படி வேண்டுமானாலும் உங்களின் சக்திக்கு உட்பட்டு நீங்கள் செய்யலாம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா. நீங்கள் பெரிய பேச்சாளராக ஆக வேண்டும், நூற்றுக்கணக்கான மக்களை கூப்பிட்டு மேடையிலே பேச வேண்டும் என்று அல்லாஹ் விதிக்கவில்லை. முடிந்தால் செய்யுங்கள். லிதுன்திர உம்மல் குரா வமன் ஹவ்லஹா வஅன்திர அஷீரதகல் அக்ரபீன். உங்களுக்கு அருகில் உள்ளவரிலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள், உங்களின் அண்டை வீட்டாரிலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள், உங்களோடு பழகும் மக்களிலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். யாரோடு உங்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதோ அவரிடமிருந்து நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள். அன்றாடம் நீங்கள் பார்த்து ஹாய் ஹலோ என்று சொல்கிறீர்களே, அவர்களிலிருந்து நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள். சகோதரரே, உனக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியுமா? சகோதரரே, நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று உனக்கு தெரியுமா? சகோதரரே, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு என்பது தெரியுமா உனக்கு? சகோதரரே, நீ வணங்குகின்ற இந்த சிலைகள், இந்த கல், இந்த மரம், இந்த சிலுவை, இவை உண்மை அல்ல, உண்மையான கடவுள் அல்ல, இவை உன்னை ரட்சிக்காது என்பது உனக்கு தெரியுமா? உன்னை படைத்த இறைவன், மனசாட்சியால் நீ யாரை இறைவன் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டாயோ அவனை வணங்காமல் இந்த படைப்புகளுக்கு ஏன் வழிபாடு செய்கிறாய் என்று பேச்சை ஆரம்பியுங்கள். சகோதரரே, இந்த இன்பமான வாழ்க்கையில் வாழ்கிற நீங்கள் உங்கள் மரணத்திற்கு பின்னால் உண்மையான இன்பத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? சொர்க்கம் என்று ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நரகம் என்று ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சொர்க்கத்திற்கு யார் செல்வார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆரம்பியுங்கள் பேச்சை. இதுதான் அழைப்பு பணி சகோதரர்களே. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. படைத்த இறைவனை வணங்குங்கள் என்று மார்க்கம் அழைக்கிறது. அல்லாஹ் அழைக்கிறார், அல்லாஹ் அழைக்கிறார். லினுக்ரிஜல் இபாத மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத். இவ்வளவுதான் சுருக்கமான மந்திரம், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் பல நூறு வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்றோ அல்லது பல நூறு வாக்கியங்களை மனனம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முடிந்தால் செய்யுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை போதுமானது. இதை விட சிறந்த ஒரு வார்த்தை எதுவும் இல்லை. அஃதலு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி. இதைத்தான் நூஹ் சொன்னார்கள், யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு. இதைத்தான் ஷுஐப் கூறினார், யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு. இதைத்தான் சாலிஹ் கூறினார், யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு. இதைத்தான் ஹூத் கூறினார், யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு. இதைத்தான் இப்ராஹிம் கூறினார், யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு. இதைத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் கூறினார்கள், யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு. யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. மக்களே, ஒரே இறைவன் வணங்க தகுதியானவன், அந்த அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, இறைவன் இல்லை, தெய்வம் இல்லை என்பதை சொல்லுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதான் அழைப்பு பணி சகோதரர். ஏன் தயக்கம்? ஏன் இந்த பயம்? ஏன் இந்த கூச்சம்? அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அல்லாஹ் என் உள்ளத்தை திறந்து தருவாயா? அல்லாஹ்வை பயந்தால் இந்த உலக சக்திகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்வை பயந்த ஒரு முஸ்லிமுக்கு முன்னால் ஆட்சி, அதிகாரம், படை, பலம் எதுவும் ஒன்றும் கிடையாது. மஸலுல் லதீன தഖது மின் தூனில்லாஹி அன்தாதா மஸலுல் லதீன தഖது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத் இத்தகலத் பைதா வ இன்ன அவ்ஹனல் புயூத் லபைத்துல் அன்கபூத். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமினுக்கு முன்னால் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா அத்தனை ஆட்சி அதிகாரங்களும் அத்தனை நாட்டுடைய ராணுவமும் ஒரு சிலந்தியின் வலையை போன்று. இப்படி ஒரு சிலந்தியின் வலையை போன்று என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்றுமே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஆற்றலுக்கு முன்னால், அல்லாஹு அக்பர் என்ற அந்த தக்பீர் முழக்கத்துக்கு முன்னால் எல்லாம் குப்பை. அதான அர்த்தம். அல்லாஹ் அக்பர் என்பதற்கு முன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக பெரியவன் என்றால் அவனை தவிர மிச்ச மீதி எல்லாம் குப்பை, ஒன்றும் கிடையாது, அற்பமானது. அதை உள்ளத்திலே ஏந்தி அதை புரிந்து கொண்டால் நாவை அல்லாஹ் திறந்து வைத்து விடுவார். இன்று என்ன பயம்? தன் எஜமானருக்கு எப்படி சொல்வது? தனக்கு மேலுள்ள மேனேஜருக்கு எப்படி சொல்வது? பக்கத்திலே அடுத்த டேபிளிலே வேலை செய்வதற்கு எப்படி சொல்வது? அண்டை வீட்டுக்காரனுக்கு எப்படி சொல்வது? இந்த பயத்துக்கு என்ன காரணம்?
முதலிலே இங்கே தடுமாற்றம் இருக்கிறது. எங்கே? கல்பிலே, சொல்பவரிலே தடுமாற்றம் இருக்கிறது. இவர் இன்னும் அல்லாஹ்வை அறியாத காரணத்தால், ரப்பை புரியாத காரணத்தால் தடுமாறிக் கொண்டிருக்கிறார், பயந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி. எதற்காக செய்த பிரார்த்தனை இது? எதற்காக செய்த பிரார்த்தனை? தஅவாவுக்காக செய்த பிரார்த்தனை. வகுர் ரப்பி ஜித்னி இல்மா. எதற்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட பிரார்த்தனை? தஅவாவுக்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட பிரார்த்தனை. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முஸ்லிம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் என்பதற்குண்டான ஒரே ஆதாரம் அல்லாஹ்வை நாம் வணங்குவதோடு அல்லாஹ்வை வணங்குவதின் பக்கம் மக்களை அழைத்தல். இதை தவிர வேறொரு ஆதாரத்தை இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் விதிக்கவில்லை. சஹாபாக்கள் சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் இப்தஅஸனா அல்லாஹ் லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத். நாங்கள் முஸ்லிம்கள், எங்கள் பொறுப்பு என்ன? அடியார்களை வணங்குவதிலிருந்து அடியார்களின் இறைவனை வணங்குவதற்கு அழைக்கிறோம். இதுதான் எங்கள் வேலை. ஆட்சி வேண்டும், அதிகாரம் வேண்டும், போட்டி வேண்டும், குர்சியிலே நாற்காலியிலே நாங்களும் உட்கார வேண்டும். இது அல்ல ஒரு முஸ்லிமுடைய அழைப்பு. இதற்காக ஒரு முஸ்லிம் படைக்கப்படவில்லை. இந்த எத்தனை இயக்கங்கள், எத்தனை சமூக மன்றங்கள், சமூக சங்கங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை, பொருளாதாரத்தை இந்த அரசியலுக்காகவும் இந்த அற்ப துன்யாவுக்காக வேண்டி அழித்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வின் பக்கம் இவர்கள் அழைத்திருந்தார், மார்க்கத்தின் பக்கம், மறுமையின் பக்கம் இவர்கள் அழைத்திருந்தார், தீன் பக்கம் இவர்கள் அழைத்திருந்தார், எத்தனையோ நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களை அல்லாஹ்வின் அன்பை கொண்டு, மறுமையின் பயத்தை கொண்டு, இஸ்லாமிய மார்க்கத்தின் பற்றை கொண்டு வென்றெடுத்திருக்கலாம். ஆட்சி செய்பவருக்கு இஸ்லாமை சொல்லிக் கொடுத்து அவரை முஸ்லிமாக்கி விடுங்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபார்முலா. என்ன செய்தார்கள்? ஹிருக்கலுக்கு தபால் எழுதும் பொழுது, ஹிருக்கலே, நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் தான் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்கள், எங்களிடத்தில் ஆட்சியை கொடுத்து விட்டு ஓடிவிடு என்று எழுதினார்களா? முகௌகிஸுக்கு தபால் எழுதும் பொழுது, மிஸ்ர் நாட்டு மன்னருக்கு தபால் எழுதும் போது என்ன எழுதினார்கள்? உம்மா நாட்டு மன்னருக்கு தபால் எழுதும் போது என்ன எழுதினார்கள்? ஹபஷா நாட்டு மன்னருக்கு தபால் எழுதும் போது என்ன எழுதினார்கள்? ஜோர்டான் நாட்டு மன்னருக்கு தபால் எழுதும் போது என்ன எழுதினார்கள்? அஸ்லிம் தஸ்லம், அஸ்லிம் தஸ்லம். அவ்வளவுதான். இஸ்லாமை ஏற்றுக்கொள், நீ ஈடேற்றம் பெறுவாய். இஸ்லாமை ஏற்றுக்கொள், ஈடேற்றம் பெறுவாய். நீ முஸ்லிம் ஆகிவிடு. இதைத்தான் நாங்கள் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறோம். அரசருக்கு சொன்னார்கள், மந்திரிகளுக்கு சொன்னார்கள், பாமர மக்களுக்கு சொன்னார்கள், படித்தவர்களுக்கு சொன்னார்கள், சமூக தலைவர்களுக்கு சொன்னார்கள். எல்லோருக்கும் ஒரே வார்த்தை, இஸ்லாமிலே மாறுபட்ட அழைப்பு கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போமாக, மீண்டும் திரும்புவோமாக குர்ஆனின் பக்கம், சுன்னாவின் பக்கம், இந்த இஸ்லாமிய அழைப்பை கையில் எடுப்போமாக. பிறகு பாருங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வருகிற துணிவை, பிறகு பாருங்கள் உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய சுஜூதிலே அல்லாஹ் கொடுக்கிற அந்த ஆற்றலை, பிறகு பாருங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கையேந்தும் போது உங்களுக்கு ஏற்படுகிற நம்பிக்கையை, அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்பார் என்று அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய தவக்கலை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனை புரிவதற்கும், தீனின்படி வாழ்வதற்கும், இந்த தீனுடைய அழைப்பாளர்களாக நாம் மாறுவதற்கும் உதவி செய்வானாக. மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருப்பது போன்று இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. இந்த அழைப்பு பணியில் ஏற்படுகிற சிரமங்களை அல்லாஹ் நீக்குவானாக. அல்லாஹ் உலக மக்களுடைய உள்ளங்களை இஸ்லாமின் பக்கம் திருப்புவானாக. இஸ்லாமிய நேர்வழியின் பக்கம் அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் திருப்புவானாக. அல்லாஹ் அவர்களுடைய நேர்வழிக்கு நம்மை காரணமாக ஆக்கிக் கொள்வானாக என்று கூறி என்று வேண்டி பிரார்த்தித்து முடிக்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.